ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை ஸ்டடி vlog. இன்றைக்கி நம்ம சிம்பிளிஃபிகேஷனோட லாஸ்ட் டாபிக் பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன் அதுதான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் பேங்கிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 1லேருந்து 20 வரைக்கும் இருக்கிற ஃப்ராக்ஷன் எல்லாமே ஃபுல்லாக படிச்சிருக்கணும். ஸோ அதில் வந்து 1 to 10 வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபுல்லாக வந்து ஃபிங்கர் டிப்பில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 by 1 அந்த மேலே இருக்க 1 வந்து எப்பயுமே 100ஆக நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ 100 by 1 வந்து 100, 100 by 2 வந்து 50. ஸோ அந்த மாதிரி படிங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து 1 by 6. ஸோ அந்த 6க்குள்ளே வர்றது 5 by 6. அதே மாதிரி 7 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், 8 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். 1 by 7 எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி 7ல் வந்து அந்த 5 by 7 வரைக்கும் இந்த 6 நம்பர்ஸ்குள்ளே தான் வரும். 14, 28, 28, 57 அதோட டபுள் தான் வரும். ஸோ 1 by 7னா 14, 14ஓட டபுள் வந்து 28. சேம் அதே மாதிரி 2 by 7னா 28, அதோட டபுள் வந்து 56, அப்ராக்சிமேட்டாக 57 அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு 3 by 7, 3 by 7னா 3 14s are 42, 42ஓட டபுள் வந்து அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரும். சேம் அதே மாதிரி 4 by 7ல் 4 14s are வந்து 56 வரும். ஸோ 56ஓட டபுள் வந்து 114 வரும். ஸோ அந்த லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் போட்டிருக்காங்க. சேம் அதே மாதிரி 5 by 7. நெக்ஸ்ட் 1 by 8லேருந்து 7 by 8 வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். 1 by 9 எப்போவுமே 11ஓட மல்டிப்ளிகேஷன்ஸ் தான் இருக்கும். அதேமாதிரி 1 by 11 வந்து 9ஓட மல்டிப்ளிகேஷன்ஸாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இது வரைக்கும் ஒரு 7 to 8 வீடியோஸ் போட்டிருக்கேன் சிம்பிளிஃபிகேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் போதும். நாளைக்கு சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம்.